ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல். இன்றைக்கி சுவையான குஸ்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து குஸ்கா செய்ய ஒன்று குக்கரில் வந்து அடி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் குஸ்கா வந்து குழஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வரும். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நல்லா உதிரியான குஸ்கா ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த 2 டம்ளர் அரிசியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். இந்த குஸ்காவுக்கு வந்து நம்ம வந்து முட்டை வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டிக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதோட வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை வந்து 2 தடவையாவது வாஷ் பண்ணிவிட்டு அதோட வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற போட்டுடலாம் இந்த அரிசியை. இது மாதிரி நம்ம ஊறு போட்டு செய்ய உடனே நம்மளுக்கு வந்து அரிசி வந்து சாதம் வந்து நல்லா உதிரியாக வருங்க. அதனால தான் இது மாதிரி ஊற போட்டுக்கிறது. ஓரமாக வச்சிடலாம். அதோட குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்ட பின்னாடி இதோட ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் 2 சூடாகிட்ட பின்னாடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துக்கிட்டேன். பிரிஞ்சி இலை மட்டும் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு இது வதக்கிட்ட பின்னாடி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இது வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே அரைச்சி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அது வந்து பச்சை தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சோண்டு புதினா இலை, கொஞ்சோண்டு வந்து மல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பச்சை மிளகாவை கீறாமல் அப்படி தான் முழுசாக தான் போட்டிருக்கேன். அதோட இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டேன் பின்னாடி 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வேகட்டும். இப்போ இது நல்லா வந்து மேஷ் ஆகிட்டு நல்லா வேகணுங்க. இந்த தக்காளியோட முழுசாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா குலைவாக வேகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் அட்லீஸ்ட் வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குலைவாக வெந்தால் தாங்க அந்த சாதத்தில் வந்து அந்த தக்காளி வெங்காயம் மாதிரி தெரியவே கூடாது. அது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் போட்டிருக்கிறேன், நிறைய வீடியோஸ். கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதோட வந்து இப்போ வந்து தயிர் ஃப்ரெஷ்ஷான கேர்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கேர்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிச்ச தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா சாதத்தோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். அதனால தான். அதோட இதில் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டுங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி இப்போ வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடரு, வெறும் காரப்பொடி இருக்கு இல்லையா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர். அதோட வந்து தனியா பொடி மல்லிப்பொடி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மசாலாத்தூள்லாம் போட்டால் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதனால் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைச்சலாம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவெல்லாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை தன்மை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்ட பின்னாடி இன்றைக்கி நான் 2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, கிட்டத்தட்ட 400 கிராமு. அதுக்கு வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. அப்படி நம்ம நார்மல் ரைஸ் எடுக்கிறோம், சாதாரண வீட்டில் டெய்லி சாப்பாடு ரைஸ் இருக்கு இல்லையா, அது எடுக்கிறோம்னா 1க்கு 2ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன்.
இந்த 3 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. அப்புறம் தான் நம்ம அந்த ரைஸை போடலாம். அதோட ஒரு மூடி குக்கரோட மூடியை வந்து நான் திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு. ஒரு கொதி நல்லா வந்துட்ட பின்னாடி அதோட சாதத்தை ரைஸை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம ரைஸை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் இப்போ இந்த ரைஸை சேர்த்துக்கிறலாங்க. தண்ணியோடு நம்ம சேர்த்துட்டோம்னா அப்புறம் சாதம் வந்து குழஞ்சி போயிடும். அதனால் வந்து ரைஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து போட்டுக்கிறலாம். போட்டு நல்லா வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு ஏதாவது பத்தலைன்னா பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பையும் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதுங்க. சுவையான குஸ்கா ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரைஸும் தண்ணியும் சம பங்காக வர்றதுக்கு பின்னாடி குக்கரை மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க.